கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. டிஜிஎஸ் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழியர்களுடைய குடும்ப ஐக்கிய கூடுகையிலே அதனுடைய 2வது நாளின் காலை வேளையிலே நாம் தெய்வ சமூகத்திலே கடந்து வரத்தக்கதான நல்லதொரு பாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த காலை நேரத்திலும் நாம் தெய்வ சமூகத்திலே நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விதத்திலே இது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான பாக்கியமாக நான் கருதுகிறேன். காரணம், எனக்கு முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் யாவரும் யார் என்கிறதை நன்றாக நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பண்ணையிலே உழைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கனத்திற்குரிய கர்த்தருடைய ஊழியர்களும் அவருடைய குடும்பமுமாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். என்னை விட எல்லா விதத்திலும், வயதிலும், அனுபவத்திலும், ஊழியத்தின் பல்வேறு விதமான காரியங்களிலும் முதிர்ச்சி பெற்றதான தேவ மனிதர்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறீர்கள் என்கிறதை நான் உணர்கிறேன். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்திக்கிறதற்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்குரியதான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்துகிறேன். இது ஒரு தியான சிந்தை. பொதுவாக நாம் காலை வேளையிலே நாம் கூடி வருகிற சந்தர்ப்பங்களிலே நாம் தியானத்துக்கு ஏதுவான சில பகுதிகளை வாசித்து நம்முடைய கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய வாழ்விலே என்ன செய்திருக்கிறார் என்கிற நிலையிலே சங்கீதங்களிலிருந்தோ பிற பகுதிகளிலிருந்தோ நாம் சிந்திப்போம். அதற்காக தான் நானும் ஆயத்தப்பட்டேன். இடத்துல இந்த காரியத்தை குறித்து நேற்று சொன்ன பொழுது அதற்காக நான் ஆயத்தப்பட்டேன். ஆனால் மறுபடியுமாக என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் உணர்த்தின ஒரு விஷயத்தை இந்த பகல் வேளை, இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்கு முன்பதாக நீண்டதொரு முன்னுரை கூடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய சிந்தனைக்கு ஏதுவாக நீதிமொழிகளின் புத்தகம் அதனுடைய 19ஆம் அத்தியாயம் அதன் 21ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அத்தியாயம் அதனுடைய 21ஆம் வாக்கியம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். மனிதனுடைய இருதயத்திலே ஏராளமான காரியங்களை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனிதனுடைய இருதயம் என்று சொல்லும் பொழுது அதிலே கட்டுக்கடங்காத எத்தனையோ விதமான சிந்தைகள் அதிலே கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விதத்திலே ஊழியர்கள் என்கிற நிலையிலே ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த வருடத்திலே நம்முடைய ஊழியத்தின் அனுபவத்திலே, ஊழியத்தின் பாதையிலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே பல காரியங்களை குறித்ததான திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்கு இருந்தது. ஆனால் அந்த வருடத்தை நிறைவு செய்து ஒரு புதிய வருடத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கக்கூடியதான நிலையிலே கடந்த வருடத்திலே நாம் எதிர்பார்த்திருந்த ஊழியத்தின் விளைவுகளாக அல்லது குடும்பத்தின் அனுபவத்திலே நாம் எதிர்பார்த்திருந்த அல்லது நாம் யோசித்து வைத்திருந்த, சிந்தித்து வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறதா என்று சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சில நேரங்களில் தனிப்பட்ட விதத்திலே ஊழியர்கள் அல்லது சகோதரர்கள் என்கிற நிலையிலே நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறதான சந்தர்ப்பத்தில், என்ன போன வருஷம் இதெல்லாம் செய்ய நினைச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியல. ஊழியத்திலையும் சபையிலையும் குடும்பத்திலையும் இப்படிப்பட்டதான காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ளாக இருந்தது. ஆனால் என்னவோ தெரியல, ஆண்டவருக்கு அதில் பிரியமில்லையோ என்றவோ தெரியல, கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் எனக்கு என்ன செய்யலை, நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்கிற ஒரு ஏக்க குறிதான் அநேகருடைய வார்த்தைகளிலே எழும்புகிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க போகிறதான ஒரு மிக முக்கியமான மேன்மையான காரியம் என்ன என்றால், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேக காரியங்களை நம்முடைய இருதயத்திலே ஊழியங்களுக்கு அடுத்த, குடும்பத்துக்கு அடுத்த, நம்முடைய பொருளாதாரத்துக்கு அடுத்த, சரீரங்களுக்கு அடுத்த பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கலாம். ஆனால் இறுதியிலே கர்த்தர் தம்முடைய யோசனையை மட்டுமே, தம்முடைய சித்தத்தை மட்டுமே அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அதைதான் இந்த காலை வேளையில நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது நடக்காத சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணம் என்ன அப்படின்னா, நிறைவேறாத அனுபவங்களுக்குள்ளாக வரும்போது ஒருவேளை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஏமாத்திட்டாரு அல்லது கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருவேளை நமக்குள்ளாய் வரலாம்.
ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு சிந்தனையை இந்த பகுதி அல்லது இந்த வாக்கியம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நாம் வாழ்வின் அனுபவங்களிலே ஏமாந்தாலும் நம்முடைய கர்த்தர் ஒரு நாளும் நம்ம என்ன செய்கிறவர் இல்லைங்க, ஏமாற்றுகிறவர் அல்ல. நாம் ஏமாந்து விடலாம் என்று சொன்னால் என்னன்னா, நாம நினைச்சது நடக்கல அப்படின்னா நாம அதை குறித்ததான திட்டங்களையும் தீர்மானங்கள் பிளான் பண்ணியிருப்போம். அதுல நமக்கு தோல்விகள் வரும் பொழுது நாம் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்ம என்ன செய்கிறவர் இல்லைங்க, ஏமாற்றுகிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. அப்படி ஏமாற்றுகிறவர் அல்லன்னா, நான் நினைச்சதெல்லாம் அவர் எனக்கு நடத்தி கொடுத்திருக்கணும்ல, நான் விரும்பிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொடுத்திருக்கணும்ல. அவர் மாறாதவர் தானே, நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் அப்படியே நிறைவேற்ற வேண்டியதான தானே என்கிறதான கேள்வி ஒருவேளை நம்முடைய மனதுக்குள்ளாக எழும்பலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். ஆனால் அவர் எவைகளிலே மாறாதவர் என்று சொன்னால், தம்முடைய தன்மையிலே அவர் மாறாதவர். அவர் தம்முடைய தன்மையிலே மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று சொன்னால், அவர் தம்முடைய தன்மையிலே, அவருடைய குணாதிசயத்திலே அவர் மாறாதவர். ஆனால் அவருடைய கிரியைகளிலே மாற்றங்கள் உண்டு. அவருடைய கிரியைகளிலே மாற்றம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் எல்லா காலத்திலும் ஒரே விதத்திலே அவர் செயல்படுகிறவர் அல்ல. வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம யோபின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய 38ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வாக்கியத்திலே கர்த்தர் அன்றைக்கு யோபோடு பேசுகின்றார். எப்படி பேசுறாரு? பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, பேசுகிறார். அப்படின்னா கர்த்தர் பேசுனா பெருங்காற்றிலிருந்து தான் பேசுவாரா? அப்படின்னா எலியாவின் காலகட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம் என்றால் அங்கே கர்த்தர் எப்படி பேசினாருங்க? பெருங்காற்றிலே கர்த்தர் என்ன செய்யலங்க, இல்ல, அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் மாறிவிட்டாரா? கர்த்தர் மாறுகிறவர் அல்ல. அவருடைய தன்மையில ஒருபோதும் அவர் மாறுகிறவர் அல்ல. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் கருணையுள்ளவர், அவர் போதுமானவர். அவருடைய தன்மையில் ஒரு காலம் அவர் மாறுகிறதில்லை. யாதொரு வேற்றுமையும் நிழலும் அவரிடத்தில் என்ன கிடையாதுங்க, கிடையாது. ஆனா அவருடைய கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. அன்னைக்கு பெருங்காட்டில் பேசுனது போல அல்லது அவருக்கு பெருங்காட்டில் பேசுனது போல எனக்கும் பெருங்காட்டில் தான் பேசணும் அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாதுங்க, எதிர்பார்க்க கூடாது. தீர்க்கதரிசிகள் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டின் அனுபவங்களை நம்ம கவனிக்கும் பொழுது அற்புதங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நம்ம அவர்களை காண முடியும். எலியா என்கிறதான தீர்க்கனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அக்னி இறக்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்ததான ஒரு மனிதன். எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்ததான எலிசா என்கிற தீர்க்கதரிசியை குறித்த நிலையில் நாம் சிந்திக்கும் பொழுது எலியாவை விட 2 மடங்கு அதிகமாய் அற்புதங்களை நிகழ்த்தின ஒரு மனிதனாக அவனை நாம் காண முடியும். அப்படி என்றால் தீர்க்கதரிசிகள் என்றாலே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதான மனிதர்கள் என்கிற சிந்தனையிலே ஒருவேளை நாம் இருக்கலாம். ஆனா பழைய ஏற்பாட்டின் இறுதி தீர்க்கதரிசியாய் புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலே கடந்து வருகிறதான யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு தீர்க்கன். ஆனால் அவன் தீர்க்கனாக இருந்தாலும் வேத புத்தகமே சொல்லுகிறது அவன் எந்த ஒரு அற்புதத்தையும் என்ன செய்யலைங்க, செய்யலை. அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் அவருக்கு செய்கிறது போலதான் எனக்கு செய்யணும், அதே மாதிரிதான் செய்யணும் அப்படின்றது அல்ல. அந்த விதத்திலே தேவன் இவ்விதமாக தான் செயல்பட வேண்டும் என்கிற நிலையிலே நாம் யாரும் எந்த விதத்திலும் தேவனை நிர்பந்திக்க கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர் மாறாதவர் என்றால் அவருடைய தன்மையில் மாறாதவர், அவருடைய செயல்களிலே வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. அதனால நான் அவங்களுக்கு செஞ்சுட்டார் ஆண்டவர், எனக்கு செய்யலையே, அவர்களுடைய ஊழியத்தில் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வந்துருச்சு, என் ஊழியத்தில் எனக்கு அப்புறம் தான் வந்து ஊழியத்தில் வந்தாரு, ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது, ஆனா எனக்கு இதுல எந்த விதமான காரியங்களும் நிறைவேறவில்லையே என்கிறதான ஒரு ஏக்கம் ஒருவேளை நமக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்வோம், மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். கர்த்தருடைய யோசனை மட்டுமே என்ன செய்யுங்க, நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வின் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் நடுவிலே நாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் கர்த்தரை நம்பலாம். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறவர் இல்லைங்க, ஏமாற்றுகிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. இதை ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாத நிலை வரும் பொழுது நாம் ஏமாந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்கிறவர் இல்லைங்க, ஏமாற்றுகிறவர் இல்லை. இதை உணர்ந்த பொழுது அந்த மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை துதித்தான். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை கடந்த வருஷத்தின் நிலைகளில் ஆண்டவர் இதெல்லாம் செய்யல, ஒரு புது வருஷத்தில் வந்து அந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதோ, ஊழியத்தின் அனுபவத்தில், குடும்பத்தின் காரியத்தில் என்கிற ஏக்க பெருமூச்சுகளோடு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் நாம் ஏமாந்து போனால் நம்முடைய கர்த்தர் நம்மை ஏமாற்றுகிறவர் இல்லை. ஏன் என்கிறதை நாம் சரியாய் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சிந்தனையை
2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கின்றோம். யார்? நாம் யாவரும் அறிந்திருக்கக்கூடிய நிலையிலே தாவீது என்கிறதான தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனிதன். தாவீது என்கிற அந்த தேவ மனிதனை குறித்த நிலையிலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் ராஜாவாய் இருந்தான். இப்பொழுது அவனுடைய நிலையை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவனுக்கு சுற்றிலும் இருந்ததான சத்துருக்கள் எல்லாருக்கும் அவனை நீங்களாக்கி அவனை இளைப்பாற பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே இருக்கிறான். தாவீதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னா, ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஓடி திரிந்ததான ஒரு மனுஷன் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொன்னால், கர்த்தர் அவனுக்கு நல்லதொரு இளைப்பாறுதலின் அனுபவத்தை என்ன செய்திருந்தாருங்க? கட்டளையிட்டு இருந்தார். அந்த நிலையிலே அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை அவன் 2ஆம் வாக்கியத்திலே வெளிப்படுத்துகின்றான். என்ன வாசிக்கலாமே? இங்கே தாவீதினுடைய மனதிலே ஒரு ஆசை. என்ன ஆசை என்று சொன்னால், தீர்க்கதரிசியாகிய நாத்தாண்டத்தில் சொல்கிறான், நான் அலங்கரிக்கப்பட்டதான ஒரு அரண்மனையில் இருக்கின்றேன், கேதுரு மர வீட்டிலே நான் வாசம் பண்ணுகின்றேன். ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ திரைச்சீலைகளின் பின்பதாக திரைச்சீலைகளின் மறைவிலே இருக்கிறதே என்கிற தன்னுடைய ஏக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். என்று சொன்னால், நாம் யாவரும் அறிந்திருக்கக்கூடிய நிலையிலே கர்த்தருக்காய் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ளா என்ன செய்ததுங்க? இருந்தது. ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவனுடைய பேருக்காகவோ பெருமைக்காகவோ அதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு கிடையாது. மாத்திரமல்ல, இதன் நிமித்தமாக அவனுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க வேண்டும் என்கிறதான நிலையிலும் அதை அவன் விரும்பவில்லை. அல்லது வேறு ஏதோ தீமையான ஒரு காரியத்தையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய தேசத்தை பெருக்க வேண்டும், சத்துருக்களை கீழ்ப்படுத்த வேண்டும், இப்படிப்பட்டதான எந்த ஒரு காரியம் இல்லை. கர்த்தருக்காக செய்ய வேண்டும். உண்மையை சொல்லணும்னா, இங்கே ஊழியர்கள் என்கிற நிலையில வந்திருக்கக்கூடிய நம்முடைய மனதிலும் கூட கர்த்தருக்காக இதை செய்யணும். போன வருஷம் நான் செய்ய நினைச்சது என்னது? கர்த்தருக்காக தான் செய்ய நினைச்சேன். என்னுடைய ஊழியத்தின் நிலையில கர்த்தருக்காக இதை செய்யணுன்ற விருப்பம் எனக்குள்ளாக என்ன செய்தது? இருந்தது. ஆனா கர்த்தர் அதை என்னை செய்ய விடலை. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவனுடைய விருப்பமும் கர்த்தருக்காக. இவன் நல்ல அரண்மனை வீட்டில இவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ திரைச்சுளைக்கு பின்பதாக இருக்கிறது என்கிறதான நிலையை பார்த்த பொழுது அவனுடைய மனது வேதனித்தது. அவனுடைய மனதுக்குள்ளாக ஒரு ஏக்கம் எழும்பினது. ஆஹா, நான் ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன என்பது விளக்கி சொல்லாதபடிக்கே நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை என்ன செய்கிறாருங்க? அங்கே வைக்கிறார். அல்லது இது கூடாது என்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகிறார். அந்த நிலையிலே தாவீதுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதும் ஒரு மனிதன் தானே, கூடாது என்கிற நிலையில். ஆனால் இங்கே அந்த அப்படிப்பட்டதான காரியம் ஒன்றும் எழுதப்படவில்லை. ஆனால் நான் இப்படி யூகிக்கின்றேன், அந்த நிலையிலே அவனுடைய மனதிலே ஒரு சோர்வு ஒருவேளை என்ன செய்திருக்கலாங்க? எழும்பி இருக்கலாம். எழும்பினது என்று நான் சொல்லவில்லை, எழும்பி இருக்கலாம். நானா இருந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னதுங்க, அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது வரதான் செய்யும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிலையிலே கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே நாம் திட்டமிட்டு அல்லது தீர்மானித்திருக்கக்கூடிய காரியங்கள் நிகழாத போது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யவில்லை, அல்லது நான் கர்த்தருக்காக தானே செய்ய வேண்டும் என்கிறதான ஏக்கம் எனக்குள்ளாக இருந்தது. ஆனால் தேவன் இதை ஏன் என்னுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணவில்லை என்கிறதான கேள்விகள் நம்முடைய மனதை துளைக்கக்கூடியதாக அவைகள் என்ன செய்திருக்குங்க? இருந்திருக்கும். ஆனால் ஒரு விதத்திலே தேவன் தாவீதுடைய எண்ணங்களுக்கு அவர் தடை போட்டாலும் தம்முடைய யோசனையை அங்கே தாவீதுக்கு என்ன செய்கிறாருங்க? வெளிப்படுத்துகின்றார். இந்த காலை வேளையிலும் கூட இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட அமர்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த காலை வேளையிலே தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறவர் இல்லைங்க? ஏமாற்றுகிறவர் அல்ல. ஒரு நாளும் அவர் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் தம்முடைய யோசனையை அவர் நிலைநிற்க பண்ணக்கூடியதான தம்முடைய சித்தத்தின்படி நம்மை வணைந்திருக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது இந்த காலை வேளையில் அவசியமாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்?
தொடர்ந்துள்ளதான வாக்கியங்களை நாம கவனிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுருமரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த இவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தை சொன்னதுண்டோ என்று அங்கே நாத்தானோடு கூட இடைவிட்டு ஆண்டவர் பேசுகிறார். என்று சொன்னால், சற்று நேரத்துக்கு முன்னதாக நாம் சிந்தித்த பிரகாரமாக தாவீதுடைய எண்ணத்திற்கு, விருப்பத்திற்கு ஆண்டவர் முட்டுக்கட்டை போட்டார். கூடாது என்கிறதான அல்லது இயலாது என்கிறதான காரியத்தை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனா அதோட அப்படியே ஆண்டவர் நிக்கலங்க. அதான் நம்முடைய ஆண்டவர். கூடாது அல்லது இயலாது என்கிறதான நிலையிலே அப்படியே நின்று விடுகிறவர் அல்ல. அதை தொடர்ந்து இப்பொழுது தாவீதிற்கு அங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? 7-8 வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்துள்ளதான் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இங்கே கர்த்தர் தாவீதோடு கூட இடைபடுகிறார். தாவீதே, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்கிறதான நிலையிலே, அல்லது நீ கட்டுகிறதற்கான விருப்பத்தை தெரியப்படுத்தினாய், அப்படியாய் கட்டும்படியாக நான் யாரிடத்திலேயாவது கேட்டதுண்டோ? இல்லையே என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு இப்பொழுது தாவீதிடத்திலே சொல்லும்படியாக கர்த்தர் நாத்தானுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தாவீதே, நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார். நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார். என்ன சிந்தித்துப்பார்? இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார், மெய்ப்பனாய் இருந்த உன்னை இப்பொழுது நான் என்ன வைத்திருக்கிறேன்? அரசனாய் அமர வைத்திருக்கிறேன். ஆடுகளின் மெய்ப்பனான உன்னை அரியணையிலே அமர வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய சின்ன சின்ன எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறாத பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, கடந்த நாட்களிலே தேவன் நம்மை நடத்தின அனுபவங்களை நாம் யோசித்து பார்த்திருப்போம். அப்படின்னா, கர்த்தர் எனக்கு இதை செய்யாதபடிக்கு அல்லது எனக்கு இது காரியங்களை நிறைவேற்றாதபடிக்கு அவர் தடை பண்ணி இருக்கிறாரே என்கிற யோசனையை ஒரு நாள் நம்முடைய மனதில் வைத்திருக்க மாட்டோம். இங்கே தாவீதுக்கு கர்த்தர் கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறார்? தாவீதே, நீ ஆடுகளுக்கு பின்னாலே போன உன்னை அரியணையிலே அமர வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, நீ போன இடங்களில் எல்லாம் நான் உன்னோடு கூட இருந்திருக்கிறேன். உன் சத்துருக்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கி இருக்கிறேன். பூமியின் பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கிறேன். இதை நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தன்னா, இப்ப உன்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்கிறதான நிலையிலே நீ மனக்லேசப்பட மாட்டாய். அநேக நேரங்களில் நாம் செய்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய விருப்பங்கள் அல்லது நாம் போட்ட பிளான் ஊழியத்திலையோ எதுலையும் அது நிறைவேறலை அப்படின்ற போது நம்ம அவ்வளோதான், அப்படியே சோர்ந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன என்றால், நீ இப்போ நினைச்சது நடக்கலன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கியே, ஆனால் கடந்த நாட்களிலே உனக்கு நான் செய்ததை கொஞ்சம் உட்கார்ந்து நினைவுபடுத்திப்பார். தேவன் நமக்கு செய்ததை அநேக சந்தர்ப்பங்களில் இது போன்ற சூழ்நிலைகளின் நடுவில் நாம் மறந்து போய் விடுகிறோம். அதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, தேவன் நமக்கு தந்ததை விட தராதவைகளின் மேலே தான் நம்முடைய எண்ணமும் ஏக்கமும் என்ன செய்துங்க இருக்குது. ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன், தேவன் நமக்கு எவ்வளவு காரியங்களை கடந்த நாட்களில் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நாம் பாடுவோம், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஒரு பழைய பாடலுடைய வரிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகள், அவைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியம் தரும். உண்மையில யோசித்து பார்ப்போமே,
இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கக்கூடிய நான் போன வருஷம் எப்படியோ போயிடுச்சு ஊழியத்தில், இந்த வருஷத்துலையும் சில தீர்மானங்களையும் திட்டங்களையும் போட்டிருக்கோம். கர்த்தர் இப்படி நடத்தி கொடுவாரா, போன வருஷமே நடக்கல, இந்த வருஷம் இப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லுவோம் அப்படின்னா, நாம் உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம்னா, கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தோம்னா, ஆடுகளுக்கு பின்னால நம்மை போன நம்ம அரியணையில் ஏற்று வைத்திருக்கிறார். நாம மறந்தாலும் கர்த்தர் மறக்கலைங்க. தாவீதுக்கு ஞாபகப்படுத்துறாரு, தாவீதே, ஆடுகளுக்கு பின்னாலே உன்னை நான் அரியணையிலே அமர வைத்திருக்கிறேன். நீ போன இடங்களெல்லாம் நான் நோடு கூட இருந்திருக்கிறேன். உன் சத்துருக்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கி இருக்கிறேன். பூமியில் உள்ளதான பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கடந்த நாட்களிலே செய்தவைகளை நாம் நினைச்சு பார்ப்போம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்கிற நிலையில உள்ள ஏமாற்றங்களோ அல்லது முறுமுறுப்புகளோ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஹெலன் கெல்லர் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெண்மணி, 1880களில் பிறந்ததான ஒரு பெண்மணி, தன்னுடைய 2 வயதிலேயே அவர்கள் பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் இழந்து போன ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தேவன் எனக்கு தராததை குறித்து சிந்திக்க நேரம் இல்லை. ஆனால் பிறந்த 2 வயசுலேயே அந்த அம்மா எனது இயற்கையாய் மனிதர்களுக்கு இருக்கக்கூடியதான சில திறன்களை இழந்து போனாங்க. பேசுகிறதுக்குரிய கேட்கிறதுக்குரிய திறன்களை இழந்து போனாங்க. ஆனால் பின்னாட்களிலே அந்த அம்மா பார்க்கிறது, அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனது தேவன் எனக்கு தராததை குறித்து சிந்திக்க நேரம் இல்லை, ஏன்னா தந்ததை வச்சு நான் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு. அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 14 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். பூச்சி முதல் எப்படி சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது போல மகாத்மா காந்தி வரைக்கும் அந்த அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்தான எழுத்தாளராகவும் அரசியல்வாதியாகவும் அவர்கள் திறந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தேவன் எனக்கு தராதை குறித்து சிந்திக்க நேரம் இல்லை. தந்ததையே எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தில் இதை கொடுத்துட்டாருன்னா நான் அதை அப்படி செஞ்சிருவேன், இது கிடைச்சிருச்சுன்னா நான் இப்படி ஊழியத்தை இந்த மாதிரி மாத்திடுவேன் அப்படின்னு பல பிளான்லாம் போடுறோம். நல்லதுதாங்க. ஆனா கொடுத்ததை வைத்து கர்த்தருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை யோசிச்சு பார்ப்போம். அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு இது கிடைக்கலையே, அது கிடைச்சிருந்தா அதை அப்படி செஞ்சிருப்பேனே, இப்படி செஞ்சிருப்பேனே, அந்த இடத்துல நான் நிறைவு செய்ய விரும்பல. அந்த இது அப்படின்ற வார்த்தை எது அப்படின்றது நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் விருப்பங்களும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்ததை, கடந்த நாட்களில் கொடுத்த நினைச்சு பார்ப்போம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம ஏமாற மாட்டோங்க. ஒரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. நம்முடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றாத பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நாம அவரை குறித்த ஒரு சந்தேகத்தின் மனப்பான்மைக்குள்ளாக கூட நாம என்ன செய்யலாங்க, போகலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மை நினைக்கும் போது நாம் அவருக்கு நன்றி சொல்ல முடியும். அதுதான் கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். நேரம் கடந்து போகிறபடினால இரண்டாவதாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், தேவன் வேண்டாம் என்று சொன்னாலும் தாவீதிடத்திலே ஏன் வேண்டாம் என்கிற காரியத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, கடந்த கால நாட்களில் நான் உனக்கு செய்து நினைச்சுப்பாருன்னு சொல்லிட்டு மட்டும் முடிக்காம அடுத்து அதனுடைய 10-11 வாக்கியங்களே சொல்றாரு. என்ன சொல்றாரு என்றால், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இங்கே இதனுடைய 10ஆம் வாக்கியத்தின் பின்னணியை நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் என்கிறதுடைய அர்த்தத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். பொதுவாக நம்ம சொல்லுவோம், எதற்காக தாவீதை ஆலயம் கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னா, தாவீதினுடைய கரங்கள் ரத்தம் சிந்தி இருந்தது, அதனால அந்த ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்ற மாதிரி பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு விதத்திலே அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் உண்மையிலேயே தாவீதை ஏன் அதை கட்டுகிறதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை என்கிற காரணத்தை சாலமோன் ஈராமிடத்திலே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். வாசித்து பாருங்களேன். வேத புத்தகத்திலே 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3 முதல் 5 வரையிலான வாக்கியங்களிலே சாலமோன் அங்கே ஈராமிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகின்றான். என்ன?
என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். தாவீது யுத்தம் செய்து தேசத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தாவீது ஆலயம் கட்டக்கூடாது என்கிறதல்ல கர்த்தருடைய எண்ணம். ஆனா கர்த்தருடைய எண்ணம் தாவீதை குறித்து வேறொன்றாக இருந்தது. என்ன தெரியுமா? அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே, என் ஜனத்தை நிலைநாட்டுவேன். தாவீதே, உன்னை கொண்டு என் ஜனத்தை ஒரு ராஜ்யமாக நான் ஏற்படுத்துவேன், என் ராஜ்யமாக ஏற்படுத்துவேன். ஆகவே நீ செய்ய வேண்டிய வேலை, இந்த ஜனத்தை ஒரு ராஜ்யமாக ஏற்படுத்த வேண்டியதான் உன்னுடைய பொறுப்பு. ஆலயம் கட்ட வேண்டும் என்று உன்னை குறித்து நான் விரும்பல. உன்னுடைய விருப்பம் நல்லதுதான். ஆனா பின்னால ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரன் அதை என்ன செய்வான்? கட்டுவான். ஆனா உன்னை குறித்து நான் விரும்புகிறதான ஒரு நோக்கம் உண்டு, அதை நீ மறந்து விடாதே. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாத பொழுது நமக்குள்ளாய் முறுமுறுப்பு வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார், நான் ஒரு நாளும் உன்னை ஏமாற்றுகிறதில்லை. காரணம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் நான் செய்ததை நினைச்சு பார்த்தேன்னா இன்னைக்கு உன்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்கிறதான முறுமுறுப்பு எனக்கு இருக்காது. இரண்டாவது, நிகழ்காலத்தில் உன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டாய். அல்லது நீ ஒரு நாளும் நான் நினைத்தது நிறைவேறவில்லை என்கிற எண்ணம் உனக்கு என்ன செஞ்சிருக்காது? வராது. நிகழ்காலத்தினுடைய பொறுப்பு என்ன? நாம நிறைய பிளான் போடுவாங்க, ஊழியத்தின் நிலைகளில் நிறைய திட்டங்கள் போடுவோம், நல்லதுதான். ஆனா நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சிட்டு அந்த திட்டத்தை போடணும். நம்மை குறித்து தேவனுடைய ஊழியத்துக்கு அடுத்த நிலையில் அவருடைய பிளான் என்ன என்பதை நேற்று நாளிலே மாலையிலே கர்த்தருடைய ஊழியர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணும், ஆனால் அவர்களை குறித்த தேவ திட்டத்திற்கு ஏதுவாக அவர்களை வளர்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களை குறித்த தேவ திட்டத்திற்கு ஏதுவாக மோசையை கொண்டு கர்த்தர் ஜனங்களை விடுவிப்பாருங்கிறதான திட்டத்தை அவர்கள் தேவ சித்தத்தை உணர்ந்து அதற்கேற்ற பிரகாரமாய் வளர்த்தெடுத்தார்கள். நம்ம வாழ்க்கையிலும் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய விருப்பங்கள் எண்ணங்கள் இருக்கிறது நல்லதுதான். ஆனா நாம இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு என்ன என்கிறதை சரியாய் உணர்வோம்னா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு வராதுங்க. அதுதான் கர்த்தர் இங்கே தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீதே, உன்னை கொண்டு நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஊழியர்கள் என்கிற நிலையிலே நாம யாரு அப்படின்னு நம்மை விட நம்முடைய கர்த்தருக்கு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். நான் சொல்றதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நாம யாருன்னு நமக்கு தெரியறதை விட நம்முடைய ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்யும்படிதான் அவர் விரும்புகிறாரே ஒழிய, நாம மற்றவங்களாம் இதை செய்யறாங்க அதே மாதிரி நாமளும் செய்வோம் அல்லது இதை செய்வோம் அப்படின்னு நாம பிளான் போட்டு செய்கிறதுக்கல்ல. கர்த்தருடைய சித்த நிகழ்காலத்தில் என்னை குறித்த நோக்கம் என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்கிறதான ஏக்கமோ அல்லது அதை குறித்ததான ஏமாற்றமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, வராது. தேவனுக்கு தெரியும் நம்மை குறித்ததான அவருடைய விருப்பம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதிலே கவனம் செலுத்தும்படியாக தான் அநேக நேரங்களில், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில விருப்பங்களுக்கு அவர் தடை போடுகிறார். நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட தான் நம்முடைய விருப்பங்களுக்கு சில வேளைகளில் தேவன் தடை போடுகிறார். அதை நாம் மனதிலே கொண்டிருப்போம் என்றால் உண்மையிலேயே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதுதான் இங்க தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தாவீதே, உன்னை குறித்த நிகழ்கால பொறுப்பு தேசத்தை ஒரு கட்ட வேண்டும், ஜனங்களை ராஜ்யமாய் நிலைநாட்ட வேண்டும். சாலமோனுடைய நாட்களில் தேசம் அமைதியாய் சமாதானமாய் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமா தானே? ஏன் சமாதானமா இருந்துச்சு? ஏற்கனவே தாவீது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஏன்னா சாலமோனுக்கு யுத்தம் பண்ண தெரியாதுங்க. தாவீது ஒரு யுத்த மனுஷன். சின்ன வயசுல இருந்தே கோலியாத்தை வீழ்த்தி விட்டு அல்லது சிங்கம் கரடி இதெல்லாம் எதிர்கொண்டு வந்த மனுஷன். அவன் யுத்தத்திலே அவன் நிற்கக்கூடியதான யுத்த வீரன். ஆனா சாலமோன் அப்படி கிடையாது. அவன் ஒரு தேசத்தை பிடிக்கணும்னா பார்ப்பான், அந்த ராஜாக்கு மக இருக்கான்னு பார்த்துட்டு உங்க பொண்ணை கொடுத்துரும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மருமகன் ஆனதுக்கு அப்புறம் சண்டை போட முடியுமா?
அப்படிதான் அவன் என்ன செய்தான், நாட்டை பெருக்கினானே ஒழிய அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆனா தாவீது யுத்த மனுஷன். அந்த யுத்த மனுஷனா இருந்தது நிமித்தமாக சத்துருக்களை சங்கரித்து ஒரு சமாதானத்தின் அனுபவத்தை சாலமோனின் நாட்களுக்கு முன்னதாகவே ஏற்படுத்தி வைத்திருந்தான். ஏன்னா தேவ திட்டம் அது. அப்பதான் ஆலயம் கட்ட முடியும். சொல்றது புரியுதா? அப்போ தாவீதே, உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை என்று நினைக்க வேண்டாம். நிகழ்காலத்தில் உன்னுடைய பொறுப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, நம்ம அவங்க செய்யறது மாதிரி ஊழியத்தை இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நினைச்சிருப்போம். ஆனால் ஒன்றும் நடக்காம போகும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கொடுத்த ஊழியம் என்னன்றதை நான் என்ன செய்யன்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டோங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய கர்த்தர் ஒரு நாள் நம்ம ஏமாற்றுகிறவர் அல்ல. நாம ஏமாந்து போகலாம், ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறவர் இல்லைங்க, ஏமாற்றுகிறவர் அல்ல. தாவீதை குறித்த நிகழ்காலத்தை வெளிப்படுத்தினார். நிகழ்காலத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, தொடர்ந்து 12 தொடங்கியுள்ளதான வாக்கியங்களை வாசிக்கலாமே. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இப்பொழுது நாத்தாண்டத்திலே தாவீதுக்கு சொல்லும்படியான ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? தாவீது கேட்காததை கர்த்தர் இங்க சொல்றாரு. உன்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லை அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ கடந்த காலத்துல நான் உனக்கு செய்ததை நினைச்சுப்பாரு. ரெண்டாவது, நிகழ்காலத்திலே உன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய ஊழியம் என்ன என்கிறதை நீ உணர்ந்து கொள். உன்னை குறித்த என்னுடைய நோக்கம் சத்துருக்களை சங்கரித்து நீ தேசத்தை ஒரு சமாதானத்தின் அனுபவத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும். தேசத்தை கட்டணும். அதான் உன்னை குறித்தான என்னுடைய விருப்பம். அப்படி நீ செய்வனா எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். அதான் கர்த்தர் சொல்றாரு. எதிர்காலத்தை குறித்து தாவீது ஒண்ணுமே கேட்கல. என் வீடை குறிச்சோ என் குடும்பத்தை குறிச்சோ எதிர்காலத்தை குறித்து ஒண்ணுமே கேட்கல. ஆனா 12 தொடங்கி 18 வரையிலான வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா தேவன் தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி தேவன் ஒரு உறுதியை தருகிறார். உன் மகன் இந்த ஆலயத்தை என்ன செய்வான்? கட்டுவான். தாவீது கேட்காததை கர்த்தர் சொல்றாருங்க. உண்மையை சொல்ல போனா சில நேரங்களில் நம்மை குறித்த நிலையிலே கர்த்தர் தம்முடைய இருதயத்தை திறப்பார் என்று சொன்னார். என்னைய பத்தி கர்த்தர் எந்த அளவுக்கு இத்தனை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆனா நான் அற்பமா என்னை இந்த காரியத்தை நினைச்சு இது நடக்கலையேன்னு சொல்லி அற்பத்தனமா நான் இருந்துட்டேனே அப்படின்னு. ஏன் தெரியுமா? இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உன் ராஜ்யம், உன் சிங்காசனம். அங்கே 3 காரியங்களை அங்கே தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். அதனுடைய 18 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உன் வீடு, உன் ராஜ்யம், உன் சிங்காசனம் அது நிலைத்திருக்கும். அப்படிதானே? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான உன் வீடு, உன் ராஜ்யம், உன் சிங்காசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது ஒருவேளை ஆலயத்தை கட்டியிருப்பான்னு கூட வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும்? சாலமோன் கட்டினதையே தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா சாலமோன் கட்டினதை விட தாவீது கட்டியிருந்தால் அது இன்னும் மேன்மையா இருந்திருக்கும். உண்மைதானே? ஏன்னா அப்பா போட்ட பிளானை இவன் செஞ்சான். ஆனா தாவீதுனுடைய மனதில் இருந்ததான அந்த ஏக்கம் இதைவிட மேலும் மேலும் மென்மேலும், அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலங்க, அவ்வளவு மகிமையான நிலையில் ஆலயத்தை அவன் கட்டியிருப்பான். சாலமோன் கட்டினதையே அஸ்திபாரம் வரைக்கும் தோண்டி எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னா இங்க தாவீது கட்டியிருந்தான்னா அதை இன்னும் எவ்வளவு மகிமையா கட்டியிருப்பான். ஒண்ணும் இல்லாம குழி தோண்டி இருப்பாங்க, ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வீடு கட்டுறேன், நான் உனக்கு ஒரு ராஜாசனத்தை என்ன செய்றேன்? ஏற்படுத்துறேன். நான் உனக்கு ஒரு சிங்காசனத்தை உனக்கு ஏற்படுத்துறேன். அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். நல்ல கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வேறுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். தாவீதின் சந்ததியிலே அவர் வருகிறார். மாத்திரமல்ல, அவர் வீற்றிருக்கிறதான சிங்காசனம் தாவீதின் சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை மேன்மை! வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் தாவீதினுடைய பெயர் அங்க என்ன செய்துங்க? வருது. எவ்வளவு பெரியதான் நிலையில
நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் தாவீதுக்கு அங்க என்ன செய்யறாருங்க, கொடுக்கிறார். உண்மையிலேயே தேவன் நம்மை குறித்த, நாம சில நேரங்கள்ல நம்ம பிளான்லாம் போட்டிருப்போம், ஆனா அவர் நம்மை குறித்த பிளானை வெளிப்படுத்துவாரு அப்படின்னா, அன்றைக்கு சேபா ராஜஸ்ரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு என்கிறது போல மூச்சு நின்று போயிருங்க, மூச்சு நின்று போயிரும். தாவீது கேட்காததை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். இதை நாத்தான் போய் சொன்ன உடனே தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? அதான் கீழே உள்ளதான வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய நம்ம பாஷையில சொன்னா, ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே, ஆலயத்தை கட்ட நான் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே என்னை குறித்து நீர் உணர்த்தி விட்டீர் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்திற்கு அடுத்த அல்லது குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்கிறதான ஏக்கத்தின் நிலையில ஒருவேளை யாராவது இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். எதற்காக இந்த பகுதியை கர்த்தர் தியானிக்கும், ஒருவேளை சங்கீதத்தில் தான் சிந்திக்கணும், ஒரு தியான செய்தியாய் கொடுக்கணும் தான் நான் விரும்பினேன். ஆனா எத்தனையோ நிறையில முயற்சித்து மறுபடியும் இந்த பகுதியை கர்த்தர் உணர்த்தினதுனாலே இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஊழியத்தின் நிலையிலோ குடும்பத்தின் நிலையிலோ ஏதோ நிறைவேறவில்லையோ என்கிறதான ஏக்கத்தோடு கூட ஒரு புதிய வருடத்தின் அனுபவத்துக்குள்ள நம்ம பிரவேசித்தவர்களா இங்கே கூடி வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, என் மகனே, என் மகளே, கடந்த நாட்களே நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துப்பார். நிகழ்காலத்துல உனக்கு நான் கொடுத்த பொறுப்பு என்ன என்பதை எண்ணிப்பார். எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன், எதிர்காலத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துமே அப்படின்னா அன்றைக்கு தாவீதுக்கு வெளிப்படுத்தினாருங்க. தாவீதுக்கு வெளிப்படுத்தின உடனே அவன் நேர ஆலயத்துல போய் அவன் உட்கார்ந்து சொன்னா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடியதான நாம், நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்ம ஏமாற்றுகிறவர் அல்ல என்கிறதை புரிந்து கொண்டவர்களாய் இருப்போம் என்றால் இந்த தாவீது சொல்லுகிறது போல சொல்லுவோம், ஆண்டவரே நான் யார் ஆண்டவரே, ஆட்டுக்கு பின்னால போன என்னை அரியணையில உட்கார வைத்து என்னோடு கூட இருந்து என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி பூமியுள்ளதான பெரியோர்களுக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை எனக்கு உண்டு பண்ணி இருக்க, நான் இவ்வளவு காரியத்தை எனக்கு செய்திருக்க என்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லையே என்கிறதான ஒரு நிலையில ஒருவேளை நான் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தாவே, என்னை குறித்து நீர் என்ன விரும்புகிறீரோ அதுதான் என்கிட்ட கேட்பீர். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது அல்ல, ஒரு தேசத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் என்னை குறித்து நீர் விரும்புகிற அனுபவம். இதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தில் அவன் சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. தகுதியே இல்லாத என்னை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வைத்துட்டு அது நீங்க செஞ்சது உங்களுக்கு அற்ப காரியமா நினைச்சிட்டு இப்ப அதுக்கப்புறம் சொல்றீங்களே, அதுதான் அவன் அங்க சொல்றான், கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியனுடைய வீட்டை குறித்து வெகு காலத்துக்கு செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே, இனி தாவீது உம்மிடத்திலே சொல்ல வேண்டியது என்ன? இனி எனக்குன்னு என்ன ஆண்டவரே விருப்பம் இருக்குது? உண்மையிலேயே உம்முடைய விருப்பம் என்னை குறித்து இவ்வளவு மகிமையா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஊழியத்தை குறித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து உம்முடைய விருப்பம் இவ்வளவு மகிமையா இருக்கும் அப்படின்னா, இனி நான் என்னத்தை எதிர்பார்க்க? அவன் சொல்றான், உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உம்முடைய அடியனுக்கு அறிவிக்கும்படி தயை செய்தீரே. உண்மை சொல்லணும்னா கர்த்தர் நமக்கு செய்ததை நினைச்சு பார்ப்போம் அப்படின்னா நம்மால் இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்க முடியாதுங்க. ஒருவேளை தியான நேரம் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்ற நிலையில ஒருவேளை நம்ம வந்திருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள கடந்த வருஷத்துலயும் ஒன்றும் நடக்கல, இந்த வருஷத்துல நடக்க போகுது, என் குடும்பத்திலையும் என் ஊழியத்திலையும் அப்படின்ற கேள்விகள், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு நாள் உன்னை ஏமாற்றுகிறவன் அல்ல. நீ ஒருவேளை உன்னுடைய விருப்பம் நிறைவேறாதபடிக்கு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனா என்னுடைய யோசனை நான் நிலைநிறுத்துவேன். என்ன தெரியுமா? நீ கடந்த காலத்துல நான் உனக்கு செஞ்சதை நினைச்சு பார்த்தேன்னா உன்னால சும்மா இருக்க முடியாது. நிகழ்காலத்தினுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னால சும்மா இருக்க முடியாது. வேற அதெல்லாம் பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அதை நீ சரியாய் எண்ணிக்கொள்வா என்றால் எதிர்காலத்தை நான் என்ன செய்வேன்? பார்த்துக்கிறேன். எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். எதிர்காலத்தின் காரியத்தை வெளிப்படுத்தின பொழுது தாவீதினுடைய உள்ளம் பொங்கி அவன் கர்த்தருக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்கள் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே
தேவனும் இல்லை என்று அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இந்த காலை வேளையில அந்த சிந்தையோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். ஒரு புதிய நாளின் காலை வேளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஏக்கத்தோடு கூட அல்லது நிறைவேறாத எண்ணங்களோடு கூட நாம் உட்கார்ந்த காலை வேளையில நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னான். நாம சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம ஏமாந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்கிறவர்களங்க? ஏமாற்றுகிறவர்கள. நாம செய்ய வேண்டியது என்னன்னா, கடந்த நாட்களே கர்த்தர் நமக்கு செய்து நாம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நன்றி சொல்லாமல் என்ன செய்ய முடியாதுங்க? இருக்க முடியாது. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்க? செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்ததை நாம் என்ன செய்வோங்க? நினைத்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நாம நினைத்து பார்ப்போம். மாத்திரமல்ல, நிகழ்காலத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன, நமக்கு குறித்தான ஊழியம் என்ன என்கிறதை நாம் உணர்ந்து கொள்வோம். எதிர்காலத்தை குறித்த நிலையிலே கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக் கொள்வார். அப்பொழுது தாவீது அங்கே சொன்னான், தேவரீர் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆகவே அந்த மனநிலையோடு கூட இந்த காலை வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.